ஐபிஎல்னு சொல்லும்போது உங்களோட ஆர்ட் கமெண்ட்ரி வரைக்குமே போயிட்டு இருந்துச்சு. ஆர்ஜி பாலாஜி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. லைவ்ல போடும்போது பாலாஜி அண்ணன் பார்த்துட்டு டோனியோட மிகப்பெரிய ஃபேன் வாட்டர்மெலன்லாம் வரைஞ்சிட்டு வந்திருக்காருன்ட்டு கமெண்ட்ரிலாம் அடிச்சாருன்ட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபோன் போட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆகும்போது நிறைய பேர் நமக்கு வந்து சேப்பாக்கம் எடுத்துட்டு போங்க, டோனியை பார்க்க ட்ரை பண்ணுங்க, லீலா பேலஸ்க்கு போங்கன்ட்டு நமக்கு நிறைய பேர் மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சரி, நானும் சும்மா வந்து சேப்பாக்கம் தான் போனேன். அங்கே வந்து நமக்கு இவ்வளோ பெரிய வந்து சப்போர்ட் கிடைக்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஒரு இலையை எடுத்துட்டு ஒரு ஆர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது? ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்கிட்ட ஆகணும். இதுவே ஒரு இலைன்றது கிடையாது. ஒரு இலையை வந்து நம்ம சரியாக கட் பண்ணாத பட்சத்தில் அது கிழிஞ்சிடும் டக்குன்னு. நம்ம வரைஞ்சி முடிச்சு கிழியும் போது ஒரு 2-3 இலை தாண்டி தான் போகுது. உங்களோட பாதி ஆர்ட்டுமே ஃபுல்லா தோனி இதுதான் இருக்கு. இப்போ கூட ரீசெண்டா ஏதோ ஒரு தென்னை ஓலையில பண்ணியிருக்கோம். நம்ம 3 to 4 hours கிட்ட போயிருக்கோம். ஓகே. அந்த இலையை நம்ம ஒட்டி கரெக்டா 2-3 வாட்டி ட்ரை பண்ணேன். தென்னை ஓலையை வெட்டி 2-3 வாட்டி ட்ரை பண்ணி வேஸ்டாவே போச்சு. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு நம்ம ரெடி பண்ணும்போது அழகா சூப்பரா வந்துச்சு. நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல வந்துட்டு இருந்துச்சு உங்களோட ஆர்ட். நிறைய பசங்க வச்சுட்டு இருந்தாங்க உங்களோட வாட்டர்மெலன். ஆனா நீங்க எதுலயுமே வரலன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன? அது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து நானும் எங்க மாமா பையனும் போயிருந்தோம். அவர் வந்து மிகப்பெரிய ஃபேன். அவர் சஞ்சு சாம்சன் 3-4 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா 3 வருஷம் உழைப்புக்கு இப்போதான் இந்த ஐபிஎல் அப்படின்ற ஒரு ஐபிஎல்ல அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஆமா, ஓகேவா, சூப்பர். ஆஹா. ஹலோ, வணக்கம் மை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். எஸ், இன்னைக்கு நம்ம செய்தி மலர் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூல நம்ம கூட லீஃப் ஆர்டிஸ்ட் மிஸ்டர் கலையரசன் நம்ம கூட இருக்காரு. பிரதர் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. உங்களோட ஆர்ட் வந்து நாங்க எப்படி மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, இந்த ஐபிஎல் டைம்ல பயங்கரமா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த வாட்டர்மெலன்ல பண்றதும் சரி, லீஃப்ல பண்றதும் சரி, இந்த இலையில பண்றது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இன்னோவேட்டிவா பண்ணுற ஆசை எப்படி வந்துச்சு உங்களுக்கு? நம்ம வந்து ஸ்டார்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது நமக்கு. அந்த கொரோனா பீரியட்ல வேலை போச்சு. பிஸ்கெட் மாஸ்டரா இருந்தேன். பிரெட் பிஸ்கெட்லாம் நம்ம செக் பாய்ஸ் ஒரு ஆயில் மில்ல தாம்பரத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே கொரோனா பீரியட்ல ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா வீட்லயே தான் இருக்க ஆரம்பிச்சோம். நிறைய இடத்துல வேலை ட்ரை பண்ணியும் எங்கேயும் பெருசா வேலை கிடைக்கல நமக்கு. சரி, வீட்லயே ஏதாவது நம்ம புதுசா பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஒரு சின்னதா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இந்த வாட்டர்மெலன் ஆர்ட் சமைக்கிறதுன்னு அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த லீஃப் ஆர்ட்னு அப்படியே வந்திருக்கோம். ஓகே. ஐபிஎல்னு சொல்லும்போது உங்களோட ஆர்ட் கமெண்ட்ரி வரைக்குமே போயிட்டு இருந்துச்சு. ஆர்ஜி பாலாஜி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நம்ம அங்க நிறைய பேர் இன்டர்வியூல வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து வந்து எடுத்தாங்க. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து வந்து எடுக்கும்போது லைவ்ல போட்டாங்க போல இருக்கு. லைவ்ல போடும்போது பாலாஜி அண்ணன் பார்த்துட்டு டோனியோட மிகப்பெரிய ஃபேன் வாட்டர்மெலன்லாம் வரைஞ்சிட்டு வந்திருக்காருன்ட்டு கமெண்ட்ரிலாம் அடிச்சாருன்ட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபோன் போட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பதான் எனக்கே தெரியும். அதுக்கப்புறமா தான் யாரு இவரு அப்படின்னு தெரியுமே பார்க்கும்போதுதான் நீங்க வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த சைட்ல சேப்பாக் சைட்ல வந்ததே இல்ல. ஆனா நீங்க பண்ணக்கூடிய இந்த ஆர்ட்ல வந்துட்டு பசங்களை எடுத்துட்டு வரும்போது கேமரால பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான தருணமா இருந்துச்சு. அது பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு? ரொம்பவே சந்தோஷமா. ஃபர்ஸ்ட் வந்து அங்க நம்ம சேப்பாக் வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நமக்கு. நம்ம வந்து வரைவோம், அதை வந்து வீடியோவா எடுப்போம், அதை அவ்வளவுதான். ஓகே. ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆகும்போது நிறைய பேர் நமக்கு வந்து சேப்பாக்கம் எடுத்துட்டு போங்க, டோனியை பார்க்க ட்ரை பண்ணுங்க, லீலா பேலஸ்க்கு போங்கன்ட்டு நமக்கு நிறைய பேர் மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சரி, நானும் சும்மா வந்து சேப்பாக்கம் தான் போனேன். அங்க வந்து நமக்கு இவ்வளவு பெரிய வந்து சப்போர்ட் கிடைக்கணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதுல இருந்து இன்னும் பெருசா நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய போட்டோ வரைய ஆரம்பிச்சோம் நம்ம. ஓகே. எம்எஸ்டி தர்ணி, விராட் கோலி வரைஞ்சிருக்கீங்க, நட்ராஜன் வரைஞ்சிருக்கீங்க. இவ்வளவு விஷயங்கள் பண்றதுக்கு முன்னாடி இது ஒரு ப்ராசஸ் எப்படி நான் ஆரம்பிக்குது? இந்த ஒரு இலையை எடுத்துட்டு ஒரு ஆர்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது? ஒரு 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரத்துக்கிட்ட ஆகணும். இதுவே ஒரு இலைன்றது கிடையாது. ஒரு இலையை வந்து நம்ம சரியா கட் பண்ணாத பட்சத்தில் அது கிழிஞ்சிடும் டக்குன்னு. நம்ம வரைஞ்சி முடிச்சு கிழியும் போது ஒரு 2-3 இலை தாண்டி தான் போகுது. ஒரு 2 hour 3 hour தாண்டி தான் போகுது நமக்கு. இப்போ இந்த ஆர்ட்லாம் பார்க்கும்போது இது அப்ராக்சிமேட்டா எவ்வளவு நேரம் எடுத்திருக்கீங்க நீங்க? இது வந்து ஒரு 1 hour தானே எடுத்திருக்கோம். ஓகே. இது எம்எஸ்டியா? எம்எஸ்டி வந்து வேர்ல்ட் கப் பார்த்துட்டு அப்ப எடுத்தது நம்ம. ஓகே. வரைஞ்சது சூப்பர்ண்ணா. இவ்வளோ இந்த ஐடியா வந்து நிறைய பேர் இது ஒரு பிசினஸாவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? நீங்க பிசினஸா பார்த்தது இல்லையா? இல்லண்ணா, நம்ம இது வரைக்கும் பிசினஸா இதை எடுத்து பண்ணல. நம்ம இப்போதைக்கு நம்ம நிறைய வரையணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் நமக்குள்ள வந்துச்சு. வரைஞ்சிட்டு இருக்கோம் டெய்லி. எல்லா பக்கமும் பார்த்தா தோனி தோனி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்கு. தோனியை ரொம்ப பிடிக்குமோ உங்களுக்கு? தெரியல, அவருதான் பிடிக்குது அதிகமா இப்ப. ஏன்னா நிறைய உங்களோட பாதி ஆர்ட்டுமே ஃபுல்லா தோனி இதுதான் இருக்கு. இப்ப கூட ரீசெண்டா ஏதோ ஒரு தென்னை ஓலையில பண்ணிருக்கோம் நம்ம. அது இதெல்லாம் சின்ன சின்னது, அது ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க. அது வந்து ஒரு 3 to 4 hours கிட்ட போயிருக்கும். ஓகே. அந்த இலையை நம்ம ஒட்டி கரெக்டா 2-3 வாட்டி ட்ரை பண்ணேன். தென்னை ஓலையை வெட்டி 2-3 வாட்டி ட்ரை பண்ணி வேஸ்டாவே போச்சு.
அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு நம்ம ரெடி பண்ணும்போது அழகா சூப்பரா வந்துச்சு. ஓகே. இவ்வளவு விஷயம் பண்றீங்களா? இதுக்காக மெனக்கெட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது? ஏன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனலா ஐ மீன் பிசினஸா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலுமே மனசுக்கு பிடிச்சிட்டு ஒன்னு பண்றதுன்னா மனசுக்கு பிடிச்சதான் இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பிசினஸா ஒன்னும் நம்ம எடுத்து பண்ணல. ட்ரை பண்ணுவோம், நெக்ஸ்ட் லெவல்ல அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே. அண்ட் நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல வந்துட்டு இருந்துச்சு உங்களோட ஆர்ட். நிறைய பசங்க வச்சிட்டு இருந்தாங்க உங்களோட வாட்டர்மெலன். ஆனா நீங்க எதுலயுமே வரலன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன? அது ராஜஸ்தான் ராயல்ஸ் நானும் எங்க மாமா பையனும் போயிருந்தோம். அவர் மிகப்பெரிய ஃபேன், அவர் சஞ்சு சாம்சனுக்கு. ஓகே. அதனால அவருக்கு நம்ம வரைஞ்சி கொடுத்துட்டு அவரை கூப்பிட்டு போயிட்டு அவரும் நம்ம கூட நிறைய வீடியோல ஹெல்ப் எல்லாம் பண்றதால அவருக்காக போயிருந்தேன் கூட வரைஞ்சி எடுத்துக்கிட்டு. அதுல நம்ம அஸ்வின் அண்ணா, சஞ்சு சாம்சன், அதுக்கப்புறமா ஒரு 4 பேரை வரைஞ்சிருந்தோம்னு நினைக்கிறேன். நான் இன்னும் 2 பேரு மறந்துட்டேன். ஓகே ஓகே. நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலுமே மக்கள் மனசுல இருந்து ஒரு கமெண்ட் சொன்னாங்க, இனிமே நான் மறக்க மாட்டேன்னா என்ன மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட் இருக்கு உங்களுக்கு? மனசுக்கு பிடிச்சது நல்லா பண்றீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. விட்டுறாதீங்க, பண்ணிக்கிட்டே இருங்க, இது கட்டாயமா ஒரு நாள் நமக்கு கை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. பேட் கமெண்ட்டும் வந்திருக்கு. பேட் கமெண்ட்னா பாத்தீங்கன்னா வேலை வெட்டி இல்லாம அங்க போயிட்டு நம்ம இதெல்லாம் வரைஞ்சி எடுத்துட்டு போறோம்னு சொல்றாங்க நிறைய பேர். நமக்கு பிடிச்சுதான் நம்ம போறோம், நம்ம ரெகுலரா அங்க போறது இல்லையா. அந்த மேட்ச் நடக்கும்போது கொஞ்சம் நேரம் அது ஒரு ஜாலி திருவிழா மாதிரி தான் நடக்குது சென்னையில. நான் இது வரைக்கும் போனதில்ல, அந்த ஃபர்ஸ்ட் டைம் போனது வந்ததே இல்லையா முன்னாடி? நான் அங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டில தான் படிச்சிருந்தேன். பக்கம் ரொம்ப பக்கமா. ஆமா, நான் அப்ப அந்த ஸ்டேடியம் எல்லாம் போனதெல்லாம் கிடையாது. சும்மா பாத்துட்டு போவேன். மெரினா பீச் அதிகமா போகும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஆனா அந்த மேட்ச் அப்ப போகும்போது எனக்கு கிடைச்ச ஒரு சப்போர்ட் ரொம்பவே பெருசு. இன்னை வரைக்கும் நிறைய பேர் நம்பர் வாங்கிட்டு போயிட்டு டோனியை வரைஞ்சு எனக்கு கொரியர் மூலமா அனுப்பி வைங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு தான் இருக்காங்க. பண்ணிட்டு தானே இருக்கேன். இப்போ கூட ஒரு 2-3 பேருக்கு அனுப்பி வச்சிருந்தேன். ஓகே. இதெல்லாம் காசா வாங்குறது? காசு வாங்கல, ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்தேன் நண்பனுக்காக. இருந்தாலும் நம்மளோட உழைப்பு போடுறோம், ஒரு விஷயம் பண்றோம், அது உங்களுக்கு ஏக்கம் இல்லையா? என்னோட உழைப்புக்கு நீ காசு கொடுத்தா போதும், அதுக்கு மேல என்ன? இல்லன்னா நான் இது வரைக்கும் கேட்கல. அவங்க கேட்டாங்க, அதனால அவங்களுக்கு நம்ம ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்கலாமா. இது இன்னும் நம்ம பிசினஸா எடுக்கல இல்லையா. எடுக்கும் போது நம்ம கேட்கலான்ட்டு ஒரு எண்ணம் இருக்கு. அப்புறமா தான். ஓகேண்ணா. இப்போ எங்களுக்காக, ஆடியன்ஸ்க்காக, நம்ம செய்தி மலர் ஆடியன்ஸ்க்காக நீங்க லைவா என்ன பண்ணி காமிக்க போறீங்க? இன்னைக்கு கண்டிப்பா நீங்க தோனியை தான் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இன்னைக்கு நம்ம டோனியை தான் எடுத்துருக்கோம். வாட்டர்மெலன்ல டோனி வரைஞ்சி பாத்துருவோம். ஓகே ஓகே. இந்த வாட்டர்மெலன் தான் வரைய போறோம் நம்ம. ஓகே. இந்த சைடுல இது ஆனா இது கெட்டு போயிடும்ல கொஞ்ச நாள்? ஆமாண்ணா, இது அதிகபட்சம் ஃப்ரிட்ஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் தாங்கும். ஃப்ரிட்ஜ்ல வச்சோம், வெளியே வச்சோமா ஒரு 2-3 நாள்லயே கருத்து போயிடும். ஆமா, அதனால யூஸ்லெஸ் ஆயிடும். சோ இருக்கிற வரைக்கும் ஆர்ட் ரசிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா? சரி, ஓகேண்ணா. என்ன போட்டோ என்ன மாதிரி பண்ண போறீங்க இன்னைக்கு? டோனி அந்த பேக்ல இருப்பார் இல்லையா, 7 போட்டு திரும்பி இருக்க மாதிரி. ஓகே, அது நம்ம வரைவோம். சூப்பர்ண்ணா, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா இதுல ரொம்ப பொறுமை வேணும்லண்ணா. ஆமாண்ணா, நீங்க ரொம்ப பொறுமைசாலி. ரொம்ப நிறைய வாட்டி நிறைய தர்பூசணி எல்லாம் வாங்கிட்டு பண்ணி நம்ம கடைசியா ஃபைனல் ஸ்டெப்ல உடஞ்சே போயிருக்கு. அது இலையா கூட ஒட்டிரலாம், இது ஒட்ட முடியும். சேப்பாக்கம் நம்ம ரெடி பண்ணும்போது கூட நிறைய வாட்டி உடஞ்சிச்சு வேற. சரி, அதனால என்ன பண்ணுவோம்னா இங்க கடைலாம் இல்லண்ணா, நம்ம ஊர்ல நம்மளது கிராமம் தான். இங்க பாத்தனா வர வழியில எந்த கடையுமே இல்ல. நான் என்ன தெரியுமா யோசிச்சேன், அண்ணன் ஏன் இலையும் இந்த வாட்டர்மெலன்ல பண்றேன்னா பக்கத்துல பென்சில் கடை எதுவுமே கிடைச்சிருக்காதோ, அதனால இப்படி இறங்கிட்டாரா? இங்க கடை எல்லாம் கிடையாது. நம்ம கடைக்கு போயிருந்தா தாம்பரம் தான் போய் ஆகணும். அப்ப தாம்பரம் போகும்போது நம்ம ஒரு 5-6 தர்பூசணி வீட்டுல வாங்கிட்டு வச்சிருக்கோம். ஒண்ணு உடஞ்சு போச்சுன்னா அடுத்து நம்ம ஒண்ணு எடுத்து பண்ணலாம் பாருங்க, ஈஸியா. இல்லன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. இது யாராச்சுக்கு பசங்களுக்குலாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை நீங்க இருந்திருக்கா? நான் நிறைய பேர் கேட்டுன்னு தானே இருக்கேன். ஆனா இது வரைக்கும் பெருசா யாரும் வரல. நம்ம ஊர்ல பசங்க ஒரு 2 பேர் மட்டும் இப்ப கூட கத்துட்டு இருக்காங்க. கத்துட்டு வராங்க இப்போதைக்கு. மீதி யாரும் இதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் யாரும். இதுல பென்சில் ஆர்ட்டும் இருக்குல்ல, இப்ப லெட்ல கூட இதெல்லாம் பண்றாங்களே. நீங்க இது வாட்டர்மெலன் ஃப்ரூட்ஸ் தாண்டி வேற எல்லாம் பண்ணுவீங்க? பென்சில் பண்ணுவோம், ஆனா அது அந்த அளவுக்கு பெருசா யாருக்கும் ரீச் ஆகல. பென்சில் பேப்பர்ல எடுத்து நம்ம வரையும் போது. ஆனா இது வாட்டர்மெலன் லீஃப் ஆர்ட்ல நல்லாவே ஃபேமஸ் ஆகுது. இதெல்லாம் பெரிய பெரிய ஃபங்க்ஷன்னா வந்துச்சுன்னா இதெல்லாம் ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்கும். அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். நான் ஒரு 4-5 வாட்டி பண்ணி கொடுத்தேன். அதுவும் ஃப்ரீயா தான் பண்ணி கொடுத்தேன். ஃப்ரீ பண்ணலாம், அது ஒரு நட்புக்காக பண்ணலாம். அதுவே பண்ணதே இருந்தாலும் நமக்கு ஒரு இதுவாகும்ல. இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஒரு விஷயம் நான் இதை பண்ண போறேன், இது என் ப்ரொஃபஷனை அடுத்த ஒரு விஷயம் கொண்டு போக போறேன்னா என்ன, எப்படி கொண்டு போக போறீங்க? ஏதாச்சும் ஒரு மாதிரி பிசினஸ் மாதிரி பண்ற பிளான் இருக்கா உங்களுக்கு? பிசினஸ் மாதிரி பிளான் இருக்குண்ணா. அது இன்னும் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்கல. நம்ம இன்னும் நிறைய ஆர்ட் பண்ண வேண்டியது இருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? இந்த நானே தானே கத்துக்கிட்டேன்.
நம்ம யூடியூப்ல பார்த்து இந்த கொரோனா பீரியட்ல எல்லாம் வேலை விட்டேன்னு சொன்னேன் இல்லையா, ஆமாமா. அப்போ வந்து வீட்டுல சும்மா இருக்கவே நம்மளுக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுல உட்காந்துட்டு வரைய ஆரம்பிச்சேன். என்ன டிஃபரெண்டா பண்ணணும் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு வரைய ஆரம்பிச்சதுதான். அப்போ வந்து இந்த ஆர்ட் எல்லாம் கத்துக்கிட்டு நம்மளே ரெடி பண்ணி. ஓகே. ஃபேமிலில எப்படி நான் சப்போர்ட் பண்றாங்க உங்களுக்கு இந்த விஷயத்தை பார்க்கும்போது? ஃபேமிலில ஃபுல் சப்போர்ட் தானா எப்பவுமே. டிவில எல்லாம் பாத்துருப்பாங்க. டிவில எல்லாம் நம்ம இது வரைக்கும் வந்தது இல்ல. அன்னைக்கு வந்து உங்களோட ஓவியம் வந்திருக்கலாம். வந்ததை பார்த்துட்டு அன்னைக்கு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. நிறைய பேர் நம்ம ரிலேட்டிவ்ல பசங்க எல்லாம் கால் பண்ணி வாழ்த்து எல்லாம் சொன்னாங்க எல்லாரும். அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா. ஆமா. டிராயிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சின்ன வயசுல இருந்து டிராயிங் எல்லாம் பண்ணிருக்கீங்க நீங்க? டிராயிங் இன்ட்ரெஸ்ட் இல்ல, அந்த வேலை போச்சு பாருங்க, அப்பதான் நம்மளுக்குள்ள ஒரு மாற்றமே வந்துச்சு. ஓகே ஓகே. அதாவது நம்ம செஞ்சிருந்தது பிஸ்கெட் மாஸ்டர், ஒரு பேக்கரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அதை தாண்டி வெளியே வந்ததுக்கு அப்புறமா நிறைய இடத்துல வேலை ட்ரை பண்ண கிடைக்கல. சரி, அடுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும்ன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்தாச்சு. நம்ம எல்லா ஒரு பயணத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கஷ்டம் இருக்கும். கட்டாயமாண்ணா. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு கஷ்டம்னா என்ன கஷ்டம் சொல்லுவீங்க? என்னுடைய வேலை வந்துதானா, பிஸ்கெட் வந்து நான் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா எடுத்து பண்ணேன். 4-5 வருஷமா அதுல கஷ்டத்துலயே ஒரு நல்லது நடந்திருக்கு பாத்தீங்களா? அந்த வேலை போனதுனாலதான் உங்களுக்கு இந்த ஒரு பிசினஸ் ஐடியா இது வந்து இன்னைக்கு எங்க ஓனர் வந்து சப்போர்ட்டா தான் இருக்காங்க. கூப்பிடுவாங்க, கடைக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, விட மாட்டாங்க. இங்க ஊர்ல எப்படின்னா நீங்க இதை தாண்டி என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சமைக்கிறதும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம். ஆமா, நம்ம சமைச்சோமா செம்மையா இருக்கும். ஆமா, எல்லா பசங்களும் வந்துருவாங்க, ஜாலியா ஈவினிங்ல சமைச்சு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருப்பேன் நாங்க மிஸ் பண்ணிட்டோம் அந்த சமையல. நீங்க முன்னாடியே வந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிரியாணி வீடியோ பண்ணிருக்கலாம். ஆமா, கட்டாயமா வாங்க, போட்டுருவோம். ஏன்னா நீங்க வந்துட்டு இந்த எடுத்துட்டு வர்றது போறது யாரு வீடியோ எல்லாம் எடுக்கிறாங்களா? வீடியோ நானே தானே எடுக்கணும், நானே தான் எடிட்டும் பண்ணணும். சூப்பர்ண்ணா. இதே போல ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுட்டு நம்மளே மாறி மாறி எடுக்கிறது ஃபுல்லாவே. ஆளுனால எல்லாமே நீங்க தான்? எல்லாமே நம்ம தான் பாத்துக்கிறோம். நான் இப்போதைக்கு உங்களுக்கு என்ன ஆகணும் ஆசை சின்ன வயசுல? நானே வந்து 10th ஃபெயில் ஆயிட்டேன். 10th ஃபெயில் ஆயிட்டு நம்மளது மார்க் ஷீட்டே 3. நிறைய இடத்துல வேலைக்கு போகும்போது அந்த மார்க் ஷீட்டை பார்த்துட்டே வந்து நம்மள எங்கேயும் சேர்க்கல. ஏன்னா 10th வரைக்கும் நான் சரியா படிக்காதவன் நான். அதுக்கப்புறமா 11th 12th 11th தேர்ட் அட்டெம்ப்ட்ல தான் பாஸ் ஆனீங்க? ஆமா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆயிட்டேன், சோசியல் சயின்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன். ஜூன் மாசம் நம்ம அட்டெம்ப்ட் எழுதுவோம் இல்லையா, அப்பவும் போயிடுச்சு. அதோட போய் ஸ்கூல்ல சேர முடியாது, அதோட வீட்டுல தான் இருந்தேன், விளையாடிட்டு ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. அக்டோபர்ல வந்து சோசியல் சயின்ஸ் பாஸ் ஆயிட்டேன், இங்கிலீஷ் ஃபெயில் ஆயிட்டேன். மறுபடியும் மார்ச் மாசம், ஒரு வருஷமே கடந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் மார்ச்ல வந்து இங்கிலீஷ்ல பாஸ் பண்ணி ஒரு வழியா ஸ்கூல்ல போய் சேர்ந்து இனிமேட்டு ஒழுங்கா படிக்கணும், படிச்சாதான் வேலை ஆகும்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சேன். +2ல அட்டெம்ப்ட் எல்லாம் பாஸ் பண்ணேன். பிகாம் முடிச்சேன், MBA முடிச்சேன், MPhil வரைக்கும் போனேன். அது வரைக்கும் விட்டாச்சு. அதுக்கப்புறமா அந்த இடத்துல 3 அட்டெம்ப்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல்லா வெற்றியை கொடுத்துருக்கீங்க. அது நிறைய இடத்துல வந்து ஒர்க் போகும்போது சப்போர்ட் கிடைக்கல. அந்த அட்டெம்ப்ட்ன்றதால அந்த ஒரு மார்க் ஷீட்னால நிறைய இடத்துல நிராகரிச்சு. ஆமா, ஒரு இடத்துலலாம் தூக்கியே போட்டாங்க. ஒரு கம்பெனில, கம்பெனி பேர் சொல்ல விரும்பல, தூக்கியே போட்டாங்க. எனக்கெல்லாம் செம்ம கடுப்பாகி போச்சு. நீங்க சொல்லுங்கண்ணா, இப்போ ஒரு நல்ல வேலையில இருக்கிறதுக்கு படிப்பும் முக்கியம் தான். அதுக்கு படிப்புக்கான விஷயம் தாண்டி திறமையும் இருக்குல்ல, இது ரெண்டுத்துக்கும் வரும்போது எதை பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? வேலை எடுக்கிற இடத்துல வேலை எடுக்கிற இடத்துல திறமையா படிப்புன்னு நினைக்கிறாங்களா? ரெண்டுமே பாக்குறாங்கண்ணா. ஒண்ணு திறமை இருக்கணும், இல்லைன்னா படிப்பு இருக்கணும். இது வந்து எப்படி சொல்றது, ஒரு 3-4 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா 3 வருஷம் உழைப்புக்கு இப்போதான் இந்த IPL அப்படின்ற ஒரு IPL அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஆமா, 3 வருஷமா நம்ம ட்ரை பண்ணி 3-4 வருஷமா எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கவே இல்லை. அந்த IPL வந்ததுக்கு அப்புறமா நமக்கு அவ்வளவு பெரிய சப்போர்ட் கிடைச்சது எல்லா இடத்துலயும் இருந்து. நல்ல ரீச் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு IPL 2024 யாருக்கு சாதகமோ இல்லையோ கலையரசனுக்கு சாதகமா ஆயிடுச்சு. அடுத்த IPL வெயிட் பண்றேன் போறதுக்கு. ஓகே ஓகே. அடுத்த கட்டம் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? IPL இப்போ நீங்க இத காமிச்சிட்டீங்க, சாம்பிள் காமிச்சிட்டீங்க. அடுத்து பெருசா பிரம்மாண்டமா எதிர்பார்க்கணும். அடுத்து வந்து தென்னை ஓலைண்ணா. பெருசா எடுத்துட்டு வருவீங்களா? பெருசா எடுத்துட்டு வரணும்ண்ணா, கார் வச்சாவது எடுத்துட்டு வந்துருவேண்ணா. ஓகே. அது இதாகாதுலண்ணா, இது பழம் கெட்டு போயிடும், அதெல்லாம் கெட்டு போகாது. அது காஞ்சு போயிடுமே? ஆனா காயாதுண்ணா. இப்போ நான் முந்தா நேத்திக்கு வரைஞ்சது இன்னும் வந்து அப்படியேதான் இருக்கு, பச்சுன்னு தான் இருக்கு இலை. நம்ம இப்ப நாளைக்கு போறோம்னா இன்னைக்கு செஞ்சு வச்சா போதும், அது ரெடி பண்ணா போதும், நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாருன்னா? எனக்கு வந்து விஜய் அண்ணாவை ரொம்ப பிடிக்கும்ண்ணா. விஜய் அண்ணாவை பிடிக்கும். இங்க ஆடியோ லான்ச்சுக்கு அப்பெல்லாம் போவேன் பார்க்க முடியுமான்ட்டு, ஆனா பார்க்க முடியலண்ணா. சப்போஸ் விஜய் அண்ணா நேர்ல வராரு, என்ன சொல்லுவீங்க விஜய் அண்ணாட்ட? நீங்க நான் என்ன சொல்ல போறேன்,
வாங்கண்ணா ஒரு நாள் ஃபுல்லா இருந்துட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லணும். இங்க கிராமத்தை சுத்தி காட்டுறேன், உங்க ஊரை பாருங்க. ஓகே, எனக்கும் சுத்தி காமிப்பீங்க? கட்டாயண்ணா, வாங்கண்ணா போலாண்ணா. உங்களுக்கு எப்படின்னா ஃபேமிலில எப்படின்னா கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? எப்படி கூட பிறந்தவங்க வந்து ஒரு அண்ணண்ணா. அண்ணன் இருக்கா. அண்ணன், அம்மா, அப்பா எல்லாரும் செம சப்போர்ட்ல உங்களுக்கு? ஆமாண்ணா, எங்க பாப்பாவும் செம சப்போர்ட்ண்ணா கூட. ஓகே, சரி. உங்களுக்கு தோனி தோனின்னு சொல்றீங்க, தோனியை நேர்ல பாக்குறீங்க, ஐபிஎல் டைம்ல பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க, என்ன பேசுவீங்க? தோனியை பார்த்தாலுமே போதும், நமக்கு பேசலாம் முக்கியம் இல்ல, பார்த்தாலே போதும். முக்கியமே தேவை. பார்த்தா ஒரு போட்டோ எடுத்தா போதும் அவர் கூட, அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்ல இன்னைக்கு நமக்கு. இன்னும் கலையரசனுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க, ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. எப்படின்னா அதெல்லாம் நீ எதிர்பார்த்தீங்களா? இந்த மாதிரி மக்கள் மனசுல நம்ம இடம் பிடிப்போம் அந்த மாதிரி நினைச்சு பாத்துருக்கீங்க? இல்லண்ணா, கட்டாயமா கிடையாதுண்ணா. இது குட்டி முருகர் வேலை எடுத்துட்டு போறாரா? ஆமாண்ணா. சூப்பர். 3 முகம் ரஜினிகாந்த். எல்லாருமே கமலஹாசன் நான் பார்க்கவே முடியலையே, கமலஹாசன் பண்ணல நீங்க? அவர் இன்னும் வரையலண்ணா. நம்ம தர்பூசணில வரைஞ்சி. விராட் கோலி தானே? விராட் கோலியே தான். வர வெயில்ல போட்டு வாட்டுறேன். வெயில்ல வாட்டுறேன் ஆனா இந்த வெயில் இது கூட கஷ்டப்படலாம். நீங்க எவ்வளவு செதுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப யார வேணா வரைவீங்களா? வரைவேண்ணா. உங்க முன்னாடி இருக்கிறவங்க கூட வரைவீங்களா? வரைவேண்ணா. உங்க முன்னாடி தான், முன்னாடி இல்லனா சைடுல கூட, சைடுல இருக்கவங்க வரையலாம். உங்களை கூட வரைவேண்ணா நானு. அப்படி அதுக்கு என்கிட்ட இந்த போட்டோ எல்லாம் எடுத்துட்டீங்களா? போட்டோ வண்டி எனக்கு அனுப்பி வச்சீங்கன்னா போதும்ண்ணா. சரிண்ணா. இந்த மாதிரிலாம் டேலண்ட் கிடைச்சதுன்னு வைங்களேன், நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நமக்கு பிடிச்சவங்களை வரைஞ்சு கொடுத்து லவ் எல்லாம் பண்ணி அந்த இம்ப்ரெஸ் பண்றது, அதெல்லாம் பண்ணலாம்ண்ணா. அதுவும் நல்ல விஷயம் தானே, அவங்களும் இம்ப்ரெஸ் ஆகுற தப்பு இல்ல. கட்டாயமாண்ணா. வர உங்ககிட்ட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி கத்துக்கிறேன். நடக்கும்போது ட்ரை பண்ணிருக்கேன் நான் லவ் பண்றேன். ஆக்சுவலா லவ்ல இல்லனா வரையறதுக்கு இங்க நம்ம இப்ப நான் பாதி கட்ட முடிஞ்சா இல்ல முழு கட்ட முடிஞ்சானா செதுக்கிறீங்களேனா? ஓகேவா? சூப்பர். ஆஹா, சூப்பர்ண்ணா. ரொம்ப அற்புதமா பண்ணிருக்கீங்க. இதுதான் கைத்திறமையா? ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் போனா ஒரு 20 மினிட்ஸ் ஆயிருக்குமா? 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்ல முடிச்சிட்டீங்க. சூப்பர்ண்ணா. நீங்க இது ஒரு செம ஸ்பெஷல் டேலண்டா தான் நாங்க பாக்குறோம். ரொம்ப நன்றிண்ணா. ஓகேனா, இதுக்காக நீங்க ரெகுலரா வரையறோம் இல்லையா அடிக்கடிக்கு, அதனால நம்ம ஸ்பீடா வரும். ஓகே. புதுசா வரையறவங்க கொஞ்சம் பொறுமையா வரைஞ்சாகணும். இதுல வந்து நம்ம அந்த ஃப்ரண்ட் முகத்தை எடுத்து வரையும் போது லேட் ஆகும். ஏன்னா ஏதாவது கீறிட்டு மாட்டக்குன்னு போயிடும். இது வந்து இந்த மாதிரி போட்டோ எடுத்தோமா ஈஸியா இருக்கும் நமக்கு வரையறதுக்கு. வேற லெவல் பண்றீங்க நீங்க. இதுக்கு பின்னாடி என்ன கஷ்டம் இருக்கு, என்ன பேசணும், அதை நான் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசையில தான் நான் இங்க வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த விஷயம் இன்னும் பெருசா ஆகணும். நீங்க அடுத்த டைம் சொல்லுவீங்களா ஐபிஎல், இதை விட நீங்க பெருசா பண்ணணும். ஓகேங்களா? நீங்க அடுத்து என்ன சொல்லிருந்தீங்க, ஏதோ பிளான் வச்சிருந்தீங்களே? தென்னை ஓலையில ரெடி பண்ணி எடுத்துட்டு போவோம். லீஃப் ஆர்ட் அட் டைம். ஏன்னா இந்த வாட்டி நம்ம வாட்டர் மெலன் எடுத்துட்டு போனோம், நெக்ஸ்ட் டைம் வந்து லீஃப் ஆர்ட். ஓகே ஓகே. தென்னை ஓலையில ரெடி பண்ணி எடுத்துட்டு போவோம். இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இல்லையா? சூப்பர் சூப்பர். உங்களை பிடிச்சிட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கு அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? ஏதாச்சும் சொல்றதா இருந்தா இந்த தருணத்தை எடுத்து நீங்க சொல்லலாம். நமக்கு வாட்டர் மெலன்ல சப்போர்ட் பண்ண அந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் இது வரைக்கும் நான் ஆட் பண்ணி நம்மளுக்கு பெரிய ஒரு சப்போர்ட் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. ஆனா அது சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல எனக்கு அவ்வளவு பெரிய சப்போர்ட் கிடைச்சது. அதனால அந்த ஒரு தருணத்தை வந்து இன்னி வரைக்கும் மறக்க முடியல நம்மளால. ரெகுலரா நம்ம வந்து வாட்டர் மெலன்ல ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே. அந்த இதையும் விட்டுறக்கூடாது. நீங்க இலைய ஓவியமா சரிங்களா? இதையும் விட்டுறக்கூடாது. எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா. வேற லெவல் தான். பயங்கர ஹாப்பி. எனக்கு தம்பிக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதே மாதிரி ஹாப்பியா இருக்கணும். எப்பயுமே நிறைய பேருக்கு நீங்க பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணணும். அதான் எங்களோட ஆசையும் எங்க டீமோட ஆசையும். சரிங்களா? சோ இதே மாதிரி ஒரு அடுத்த எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ சந்திக்கிறேன். சோ until then, டாடா பை பை. See you, take care from me, ராகுல் மற்றும் மிஸ்டர் கலையரசன் signing off. நன்றி, வணக்கம்.